இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி கோதுமை ரவை கஞ்சி. வாங்க எப்படி பண்றது பார்க்கலாம். நான் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவு கோதுமை ரவை எடுத்திருக்கேன். இதில வந்து தண்ணி சேர்த்து நல்லா ஒரு 2 தடவை வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்பதான் அதில இருக்க தூசி எல்லாம் போகும். இத தண்ணிய நல்லா வடிகட்டிட்டு ஒரு டீ வடிகட்டியில போட்டு எக்ஸஸா இருக்க தண்ணிய இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துருங்க நீங்க. இத மாரி ஸ்பூன் வச்சு அழுத்தி விட்டீங்கனாக்கா, எக்ஸஸா இருக்க தண்ணி எல்லாமே வந்துடும். இது மாரி பண்ணிட்டு, ஒரு துணி போட்டு அதில இந்த கோதுமை ரவை வாஷ் பண்ணத சேர்த்து ஒரு 10 நிமிஷம் ஃபேனுக்கு கீழ நல்லா ஆற விட்டுடுங்க. அப்பதான் வறுக்கறதுக்கு ஈஸியா இருக்கும். இப்போ வந்து இது ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னாக்கா, இது காஞ்சிருச்சு. இருந்தாலும் லைட்டா ஈரமா இருக்கு. இப்போ இத வந்து நம்ம ஒரு பேன்ல சேர்த்து வறுத்துக்கலாம். ஒரு பேன்ல ஃப்ளேம மீடியமா வச்சு இந்த கோதுமை ரவையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. இந்த கோதுமை ரவை வந்து நம்ம அரிசி வறுக்கும்போது பொரியும் இல்லையா? அது மாதிரி வந்து படபடன்னு சத்தம் கேட்கும். நல்ல ஒரு வாசனை வரும். அது வரையும் இத நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இங்க பாருங்க இது மாரி தான் பொரியும். இப்போ இது வந்து நல்லா வறுபட்டுருச்சு. ஃப்ளேம ஆஃப் பண்ணி இத ஆற வச்சு அரைச்சு எடுத்துக்கோங்க நைஸா. இப்போ ஒரு பேன்ல வந்து 1 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. அது கூடவே வந்து கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சிருக்கோம் இல்லையா நைஸா, அந்த கோதுமை ரவைய இது கூட சேர்த்து ஃபர்ஸ்ட்டு கட்டி இல்லாம கலந்து விட்டுக்கோங்க. இது மாரி நல்லா கலந்துட்டு, அதுக்கப்புறம் ஃப்ளேம ஆன் பண்ணி மீடியம் ஃப்ளேம்ல வச்சு ஒரு 7 டூ 8 மினிட்ஸ் வந்து கன்டினியூவா கலந்து விட்டுட்டே இருங்க. அப்பதான் இது வந்து நல்லா வேகும். இப்போ இத பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு 7 டூ 8 மினிட்ஸ் ஆயிடுச்சு. தண்ணியும் நல்லா இழுத்துடுச்சு. அவ்வளோதான் இது கரெக்ட்டான கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. குழந்தைங்களுக்கான ஆரோக்கியமான கோதுமை ரவை கஞ்சி ரெடி. இந்த கஞ்சி 6 மாசம் கம்ப்ளீட் ஆன எல்லா குழந்தைங்களுக்கும் குடுக்கலாம். என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.